Hi friends, இன்னைக்கு நம்ம டே 5th. ஸோ சென்னை டு லே லடாக் சீரீஸ்ல இன்னைக்கு டே 5th. ஸோ இன்னைக்கு ரைட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி வந்து 2 days வந்து நம்ம ரெஸ்ட் எடுத்து 1 day தான் ரெஸ்ட் எடுத்திருக்கோம். ஸோ அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆஃபீஸ் ஒர்க்லாம் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்றதுக்கு. பட் ஸ்டில் பெண்டிங், பரவாயில்ல பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் கீப் கம். ஸோ இன்னைக்கு நம்ம டைம் ரைட் நவ் 6:10 ஆகுது. ஸோ இயர்லி மார்னிங்கே நம்ம ஏஞ்சிட்டேன், குளிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பேக்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் டன். இன்னும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் டன். இன்னும் வித்தின் 15 minutesல வந்து நம்ம பேக் பண்ணிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு ஏன்னா புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ வந்து சீக்கிரமா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். ஓகேங்களா? நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா லே லடாக் 2024 இருக்கும். ஸோ வித் மை சிம்பா. ஸோ எல்லாருக்கும் தெரியும், அந்த மூமெண்ட்காக தான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜேர்னி பண்ணிருக்கோம். ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி நம்ம அந்த அச்சீவ் பண்ணோம். மெயினா அதுக்கு எல்லாமே காரணம் உங்க சப்போர்ட் தான். இதுக்கு மேல என் அம்மா. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஸ்டே டியூன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம லே லடாக் சீரீஸை பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ நம்ம சிம்பா 1 lakh கிலோமீட்டர் போயிட்டு வரும்போது இருக்கணும். ஸோ அதனாலதான் வந்து இந்த ட்ரிப்பை மெயினா வந்து நான் பிளான் பண்ணதே. ஸோ நம்ம சிம்பாவை ஒரு 1 lakh கிலோமீட்டருக்குள்ள அச்சீவ் பண்ணிட்டு வந்துடணும். வரும்போதோ இல்லை போகும்போதோ 1 lakh கிலோமீட்டர் எக்ஸாக்டா ஆகுதா, இல்லை வந்து வரும்போது முடிச்சுட்டு நமக்கு இறங்கும் போது வந்து 1 lakh கிலோமீட்டர் ஆகுதா தெரியல. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்காக தான் நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். பரவாயில்ல. இன்னைக்கு நம்ம இந்த சின்வாரா என்ற மெயின் ரோட்ல இருந்து அப்படியே ஜான்சி போறோமா, இல்லை ஜான்சி தாண்டி வந்து போறோமான்னு தெரியல. அரௌண்ட் 600 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வருது. ஸோ மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், கீப் சப்போர்ட் அவர் சேனல். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நான் வந்து ரைட் பண்ணி பிளாக்ல கண்டினியூ பண்றேன் உங்க கூட. ஹே கைஸ், வெரி குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி வந்து டே 5th நம்ம சென்னை டு லே லடாக் சீரீஸில். நான் இங்கே தான் 2 நாளாக ஸ்டே பண்ணியிருந்தேன். 2 nights 1 day இங்கே தான் ஸ்டே பண்ணேன். ஃபுல்லாக நம்ம சிம்பாவை வந்து பேக் பண்ணியாச்சு. ஸோ இப்போது ஏர்லி மார்னிங் டைம் ரைட் நோ ஆல்மோஸ்ட் 7 o'clock ஆக போகுது. ஸோ எப்படி பார்த்தா நான் 5:30க்கு மார்னிங் ஏஞ்சேன். பட் ஆனால் வந்து 7 o'clock ஆகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு. ஸோ வாட்டர் பாட்டில் மட்டும் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான். பார்த்தீங்களா, சிம்பாவை ஃபுல்லாக பேக் பண்ணியாச்சு. அவனை தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியரா. ஸோ இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஜான்சி தாண்டி போக ட்ரை பண்ணோம். ஸோ பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம எங்கே இருக்கோம்னா நாக்பூர் தாண்டி இங்கே இது லலித்பூருக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கோம். நம்ம போகலாம். ஸோ ஆன் த ரோட்டில். ஓகேங்களா? ஸோ பி ஆன் த ஃப்ளோ பண்ணிட்டு ஹை இங்கே பார்த்தீங்களா நம்ம சிம்பாவில். ஸோ ஸ்டே டியூன் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் பாருங்கள். கண்டினியூ பண்ணலாம். ஹை கைஸ், வெரி குட் மார்னிங். நம்ம வந்து ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி டே 5th சென்னை டு லே லடாக் சீரீஸில் டே 5th இருக்கிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 1200 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் சென்னையிலேருந்து இன்றைக்கி. ஸோ இந்த என்எம் ஹோட்டல் பார்த்துருப்பீங்க, vlogல வரும் பாருங்கள் கண்டிப்பாக. எங்கள் ஸ்பீடோமீட்டர் இந்த ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுற வேண்டிதான். ஓகே டன், ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது என்ன இஷ்யூலாம், இதெல்லாம் இந்த இஷ்யூலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம சிம்பா ரன் ஆகிடுவான், ப்ராப்ளம் இல்லை. ஸோ 97,446 கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 97,446 கிலோமீட்டர். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். கிளம்பலாமா? ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட் டுடே. என்ஜாய் த ரைட். வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஓகே கூல். யா, லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைட் கைஸ். அதாவது 2 days பிஃபோர் அதே மாதிரி தான். ஸோ இங்கே தான் டீ ரொம்ப பிடிச்சிருந்தது, செம்மையாக இருந்துச்சு. நேற்று ஃபுல்லாகவே நான் அந்த இடத்துல நிறைய டீ குடிச்சிட்ருப்பேன். ஒரு 4 டீனா குடிச்சிருப்பேன் அங்கே. உண்மையாடா? சரி ஓகே காய்ஸ். யாருன்னு அப்படி அடிக்கிறாரு, போலீஸ் வண்டியா என்னன்னு தெரியல. ஓகே, எதாக இருந்தாலும் நம்மளுக்கு என்ன. ஸோ இப்போ மிரரில் மட்டும் நம்ம பார்த்துக்கணும், டென்ட்டும் ட்ரிப்போடும் தெரிதான்ட்டு.
ஓகே கைஸ், கிளம்பலாமா? கிளம்பியாச்சு ஆல்ரெடி. ஸோ இங்கேருந்து வந்து 12 hours 18 minutes காட்டுது. 586 கிலோமீட்டர். நம்ம ரூம்லேருந்து வெக்கேட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஜாலியாக அப்படியே பறந்துனே போக வேண்டியதான். எப்படி இருக்கும் பாருங்க. ஐயோ, ஆக்சுவலாக நான் இன்னும் சீக்கிரமாக காலம்னு நினச்சேங்க. எப்படி இருந்தாலும் லேட் ஆகிடுது. அதுதான் என்னன்னே தெரியல. லக்கேஜ் பேக் பண்ணி ஃப்ரெஷ்அப் ஆனது வந்து நான் மார்னிங் 5:30க்கு எழுந்தேன். பட் நான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாம் ப்ராப்பராக பேக் பண்ணிவிட்டு சரி கிளம்பலான்னு பார்த்தா டைம் பார்த்தா பேக் பண்ணுறதுக்குள்ளே, அதாவது பேக் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம லக்கேஜை வந்து சிம்பிளாக ஃபிட் பண்ணுறதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அதான் கைஸ், இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நம்ம கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ண நல்லது. ரோடெல்லாம் நல்லா இருந்தால் சூப்பராக இருக்கும் கைஸ். ரோடு எந்த அளவுக்கு வந்து நல்லா இருக்குன்னு தெரியல. எனக்கு ஐடியாவே இல்லை கைஸ். நான் வந்து வீடியோ பார்த்துருக்கேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கேன். ரோடு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துல. ஸோ எப்படி எக்ஸாக்டாக ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படி தான் ஞாபகம் வச்சுன்னு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சுத்தமாக நம்மளுக்கு ஐடியா கிடையாது. ஸோ எப்படி மாறுது ரூட்டுங்கெல்லாம், நிறைய வழியாக போகலாம். இப்போ ஜான்சி போகிறதுக்கே வந்து 3 ரூட்டு காட்டுது. ஆக்சுவலாக லலித்பூர் வழியாக தான் போகலாம் இருந்தேன். பட் வி ஹேவ் சடன் சேஞ்சஸ். மேப் வந்து சொதப்பிச்சுங்க. நான் வந்து பிளான் பண்ணுறது இதுதான், வேணால் மேப் சொதப்பிச்சு. பரவாயில்ல, ஒரு பிரச்சனை இல்லை. லலித்பூர் வழியாக போனால் அரௌண்டு 40 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா காட்டுது. ப்ராப்ளம் இல்லை, நம்ம இப்படியே போயிடலாம். ஜான்சி போயிட்டு அதுக்கப்புறம் சம்வாட் ஒரு ஊர் வரும். அது பார்க்கலாம் எப்படின்ட்டு. அது வரைக்கும் ரீச் ஆக முடியுமான்னு தெரில. பட் மெயினாக நம்மளுக்கு என்னென்னா வீடியோ கொஞ்சம் ஹார்ட் டிஸ்க் வேணும் கைஸ். ஹார்ட் டிஸ்க் இருக்குது மாமாது, பட் அதை ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஃபுல்லாகிற மாதிரி இருக்குது. அப்புறம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு எந்த வீடியோமே வந்து எடுத்து வைக்கலனா எப்படி? ஸோ என்னன்னா வந்து ட்ராவலிங் ப்ளஸ் வந்து ஒர்க்கையும் வச்சுட்டு நான் வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் வந்து வீடியோஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ப்ராப்பராக ஆர்டிஸ்ட்டில் வச்சுட்டு அப்புறம் ஒன்ஸ் நம்ம ரீச் ஆகிடும், ரிட்டன் போகும்போது ஆர்எல்ஸ் வந்து ரீச் ஆகிடுன்னு வச்சுக்கோங்களேன். ரிட்டன் போகும்போது மேக்ஸிமம் நான் வந்து சம் ஐடியா தாங்க இருக்குது, சொல்ல முடியல எனக்கு எப்படின்ட்டு. இப்போ கொஞ்சம் ஓகே. எனக்கு முன்னாடி வந்து எனக்கு பட்டு வந்து ரொம்ப இதுவாகி இந்த மாதிரி தாங்க. ஓ மை காட். ஓகே கூல். ஸோ முன்னாடிலாம் வந்து என்னால் உட்காரவே முடியல சீட்டில், அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க்கே கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம ரைடை மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னும் இயர்லி மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம இங்கே போயின்னு இருக்கிறது வந்து சென்னை டு லடாக். ஸோ வேறு லெவலில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ். சோலோ ரைடுங்க பாருங்கள், சோலோவாக போகிறோம் கைஸ். இங்கே வந்து ஏன் சொல்கிறது, ஸ்பீட் பிரேக்கர் ரொம்ப சடனாக குட்டியூண்டாக போட்டு வச்சிடுறாங்க. ஸோ ஸ்பீட் எடுக்க முடியல. ஐ திங்க் சிட்டி இருக்கிறதுனால வந்து சிட்டின்றேன். ஸோ இங்கே நிறைய வீடுங்க இருக்கிறதுனால வந்து ஸ்பீட் பிரேக்கர் அது மாதிரி போட்டிருக்காங்க போல இருக்குது. ஸோ அதான் ரீசன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். பாப்பா அந்த இடம் பாருங்களேன், மலை ஃபுல்லாக மேலே மட்டும் மரங்க இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, டிஃப்ரெண்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேலே மட்டும் மரங்க இருக்குது, அது எல்லாமே இருக்குது, அது தனியாக தெரியுது. ஒரு மேலே வந்து நடக்கிற மாதிரி இடம் இருக்குமான்னு தெரில, மலை மேலே ஏறி. ஸோ ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 கிலோமீட்டர் அரௌண்ட் நம்ம போயின்னு இருக்கோம். ஸோ கைஸ், நீங்களாம் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறதுக்கு மெயின் ரீசன் எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் கைஸ். எனக்கு கிடைச்சது இந்த 1000 சப்ஸ்கிரைபர், அதுவும் இந்த ரைட்டில் தான் வந்து அச்சீவ்மெண்ட் ஆச்சு. எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? மற்ற பேர் எவ்வளோ சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்க கரெக்டாக. நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு டைம் ஐயோ இங்கே வந்து ஒரு வெட்டுக்கிளி பட்டுச்சுங்க. ஓகே கூல் போயிடுச்சு, வைசரில் பட்டுச்சு. ஸோ அதான் கைஸ், நம்மக்கிட்ட வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரும்போது, அதுவும் வந்து நம்ம சென்னை டு லடாக் சீரீஸில் இருக்கும்போது அந்த சப்ஸ்கிரைபர் கிடைக்கும் போது எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்ஸு. அது மட்டும் இல்லை, நம்ம சிம்பிளாக தாங்க பாருங்க, அவனோட பர்ஃபார்மன்ஸ் தான் வேறு லெவல், அல்டிமேட். சீரியஸாக சொல்கிறேன், நான் எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சீரியஸாக சொல்ல போனால். ஏன்னா வந்து
லடாக்லாம் வந்து 10 இயர்ஸ் பைக்கை வந்து ஹலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது 10 இயர்ஸ்லாம் ஆகலை, 9th இயர் தான் ஆக போகுது. அதனால் நம்ம பரவாயில்ல, அதுக்குள்ளே வந்து போயிட்டு வந்து நான் வந்து 10 வருஷம் கழிச்சு கூட போகலான்னு நினச்சேன். பட் வேணாம், கரெக்டாக நம்ம டைம் கிடச்சிச்சு. ஸோ ப்ராப்பரான சீசன் இது வேறு. ஸோ சென்னை டு லே லடாக் யாரெல்லாம் போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் வந்து நம்ம அப்கமிங் டேஸில் வந்து டெல்லி, சண்டிகர் அங்கெல்லாம் வந்து நிறைய ரைடர்ஸை பார்ப்போம். ஸோ அப்போல்லாம் வந்து வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் தரும் நம்மளுக்கு. ஸோ அதுதான், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே சாப்பிடல, இப்போ தான் ஏஞ்சி ரெடி ஆகிட்டு ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ சோலோ ரைட் எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. எந்த நம்பிக்கையில், எல்லாமே நீங்கள் கொடுக்குற தைரியம் தான். நான் என்ன மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க, வேறு பைக்கில் போயிருக்காங்க. பட் தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சென்னையில், தமிழ்நாடு கூட எடுத்துக்கோங்க, தமிழ்நாடு கூட எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் அதுவும் சென்னையில் வந்து பர்டிகுலர்லி பல்சர் RS 200, தமிழ்நாட்டிலேருந்து பல்சர் RS 200 போயிருப்பாங்க லடாக்குக்கு. பட் ஆனால் சென்னையில் பல்சர் RS 200 அதுவும் அபோவ் மோர் தென் 96,000 கிலோமீட்டர். நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது 96,252 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ ரைட் நவ் வந்து 97,473 கிலோமீட்டர் நம்ம ரன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு ரேஞ்ச் இருக்கிற பைக்கை வந்து யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு லேக்கெலாம் எடுத்துகிட்டு போட்டு எனக்கு தெரியல எனக்கு. பட் இட்ஸ் அ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் த RS 200 ஸ்போர்ட்டி டூருங்க. ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், டூரிங்க்கு ஏற்ற மாதிரியும் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. சீரியஸாக சொல்கிறேன், என்னமா இருக்குது கைஸ் சீரியஸாக. எனக்கு இதனால மார்னிங் ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து ஹைவேல இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டாக வெரி கூல். இன்னும் கொஞ்சம் இயர்லியாக கிளம்பியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்து சன்செட் ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபியூல் கொஞ்சம் ஃபுல்லாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை, ஜான்சி வரைக்கும் போகாது. பட் ஆனால் வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 400 கிலோமீட்டர், ஸோ 577னா பாருங்கள், 540. ஓகே, 540 மீன்ஸ் 540 ப்ளஸ் ஆமாம், நம்ம வந்து 98,040 கிலோமீட்டர் அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஜான்சியில் இருப்போம். இப்போ தூரத்துலேருந்து வரானுங்க இப்போ 2 பேரும். டேய் போடா சீக்கிரமா, பார்க்குறான் வர லுக்கை. எனக்கு வந்து இது ஒரு கிடைச்சது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி சீரியஸாக சொல்ல போனால். ஏன்னா முக்கால்வாசி பேர் வந்து என்ன சொல்கிறது, ஃபேமிலி ப்ளஸ் வந்து அவங்க ட்ரீமையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வராமல் இருப்பாங்க. காசு கூட இருக்கும், அவங்களால போக முடியாது. பட் இதெல்லாம் எதுக்கு போய்கிட்டு சில பேர் இருப்பாங்க, அவங்களாம் வந்து அவங்களுக்கு இது ட்ரீமாக கூட இருக்காது. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து இது ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ரைட் பண்ணுறது எல்லாம் நம்ம பண்ணுற மாதிரி தான். ஸோ VRS சிம்பா சப்ஸ்கிரைபர்ஸ், ஸோ மறக்காமல் இந்த மாதிரி தாங்க வந்துடுது ஸ்பீட் பிரேக்கரு. ஐயோயோ இந்த ஏரியாவில் குட்டி குட்டியாக இருக்குங்க. சரி மேனேஜ் பண்ணுவோம். என்னக்கு எல்லாமே இங்கிலீஷில் போட்டிருக்குல்ல, போட்டிருக்கு. சின்வாலாம் நம்ம போக மாட்டோம், ஜான்சி தான் போகணும். ஓகே போவோம், நம்ம பாட்டுன்னு போவோம். நம்ம ஜான்சி தான் போட்டிருக்கோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. மேப்பு தான் கைஸ் ரொம்ப வந்து சார்ஜ் போகுது. அப்பா பவர் பேங்க் இருக்குது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஸ்பீட் பிரேக்கரா கைஸ், ரோடு வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஜெய்ஸ். ஏன்னா வந்து மார்னிங் காலியாக இருக்கும்ன்றதுனால தான் வந்து இவ்வளோ சீக்கிரம் நம்ம கிளம்புறோம். மார்னிங் ரைடு வந்து எப்பவுமே வந்து ரொம்ப டைம் சேவ் பண்ணோம், சீக்கிரமாக ரீச் ஆகிடல. நம்ம ஒரு நல்ல இடமா பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது அப்போ கொஞ்சம் ஒர்க்கு கொஞ்சம் பார்க்கணும் கைஸ். ஏன்னா வந்து ஆஃபீஸும் ரொம்ப முக்கியம் ஒர்க்கு. ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ரைடுனால வந்து ஆஃபீஸில் எதுவும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ ஒர்க்கும் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஹே கைஸ், லொக்கேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஏதாவது கோப்ரோ சடனாக ஆன் பண்ணேன், செம்மையாக இருக்குல்ல. போகிற ரூட்டெலாம் நம்ம புதுசாக பார்க்குறோம். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம போகிற இடம் தான் நம்மளுக்கு புதுசாக தான் இருக்கும் ஆல்ரெடி. அப்பா செம்மையாக இருக்குங்க மார்னிங்கு.
காடு மாதிரி தான், கொஞ்ச நேரம் தான் காடு மாதிரி. காடு கிடையாது, ஃபுல்லாக இது மாதிரி ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்லாம் கிடையாது. இது ஜஸ்ட்டு வந்து நிறைய என்ன சொல்கிறது, அக்ரிகல்ச்சர் இந்த மாதிரி எதனா இருக்குது. ஃபுல்லாக மரம், செடி, கொடி, அக்ரிகல்ச்சர் தான் ஃபுல்லாக லெஃப்ட் சைடில். ஆமா, அதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நிறைய பேசலாமே சொல்லிட்டு நான் வீடியோ vlog ஆன் பண்ணேன். செமையாக இருக்குங்க அந்த ரூட்டு. எனக்கு பேசிக்கலி வந்து எனக்கு இந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். 2 பக்கம் மரம், அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ரோடு. இந்த மாதிரிலாம் சிட்டியில் பார்க்கவே முடியாதுங்க, எங்கெங்க இருக்குது. எனக்கு கேகே நகர்லேருந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சென்னையில் வந்து கேகே நகரில் வந்து போகும்போது 2 பக்கம் மரம் அப்படி இருக்கும். இப்போ என்னங்க பண்ணுறானுங்க, மரத்தை வெட்டிடுறாங்க, ஒரு மரத்தை விட மாட்டுறானுங்க. சொல்லுங்கள், மரம் இருந்தால் தாங்க நல்லது. அதுதான் வந்து நிறைய இதுலேருந்து நம்மளை காப்பாற்றும். எப்படி இருக்குங்க, ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க எனக்கு ஃபீலு. இதுக்குள்ளே போகிறது, இப்போ ரைட் பண்ணி இருக்கிறது எனக்கு ஏதோ உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், அது நேரில் நான் பார்க்குறேன், உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பாருங்கள். எனக்கு எப்படி இருக்கும், சாரி, எனக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் வந்து நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு vlog-ம் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ஆமாம், அந்த நார்னியாலாம் ஒரு 90s கிட் இல்லைங்க, அந்த நார்னியா மூவிலாம் தனி உலகத்துக்கு போவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுங்க எனக்கு. சீரியஸாக ஒரு உலகத்தை விட்டு ஒரு உலகத்தை போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்க்காமே சுற்ற முடியுமா? அதுதான் அந்த ஒரு ரீசன் தான். நம்ம சாகரத்துக்குள்ளே நம்ம ஃபஸ்ட்டு இந்தியாவை சுற்றி பார்க்கணுங்க. 6 ஆளுக்கு வந்து என்ன சொல்கிறேன், வெளியூர் போகணும், UK போகணும், US போகணும், அதெல்லாம் வேலைங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவை சுற்றி பார்க்கணும். இந்தியாவை சுற்றி பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம எதாக இருந்தாலும் நம்ம பார்க்கணும். நம்ம பிறந்த ஊருங்க இந்தியா, தமிழ்நாடுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு அப்புறம் தான் உலகத்தை சுற்றி பார்க்கணும். ட்ராவல் பண்ணால் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் அதை இப்போ தான் லிட்டரலாக அனுபவிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ட்ராவலிங். பட் என்கிட்ட பட்ஜெட் எதுவுமே இல்லை. அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் அங்கங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், ஹோட்டல் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கன்னு தெரில. என்ன இது ஹில் ஸ்டேஷன் மாதிரி போகுது. ஓகே, ஏன்னா சடனாக ஹில் ஸ்டேஷன் மாதிரி இது ஆயிடுச்சுங்க. எப்படி போகுது ரூட்டு? ஓ, இது கோயில் வந்திருக்கு, என்ன கோயில் தெரில. பார்க்கறதுக்கே ஹில்ஸ் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், பாருங்களேன் நீங்களே, இங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்கோ, ரொம்ப வெட்டாக இருக்கு. என்னங்க நிஜமாலே நம்ம மலையில் தான் போகிறோமா? எனக்கு தான் இந்த மாதிரி லடாக் போகிற ரூட் இப்படிலாம் காட்டுதா, இல்லை வேறு யாருக்கும் எப்படி தான் காட்டுமா? அது ஒன்றுமே புரியலங்க. சீரியஸாக பாருங்களேன், நம்ம மலை ஏறின்னு இருக்கோம், மலையை சுற்றி போய் வைக்குதான்னு தெரியல, ஷார்ட் ரோடுன்னு சொல்லிட்டு. வாங்க, இதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கேரளா போயிருந்தா மலை ஏறி இருப்போம்ல. வாவ், நான் கரெக்டான டைமில் vlog இதுவாக ஆன் பண்ணுங்க. சீரியஸா மலை தான் ஏறுறோம், என்ன மலை தான் எனக்கு தெரில சீரியஸா. ஆனால் இப்போ என்ன ஒரு ஹைலைட்னா, இது எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியலையே. எதுக்கு மலைக்கு கூட்டின்னு போகுது? மலை ஏறி கீழே இருக்கணுமா ஜான்சிக்கு? நம்ம லக்கேஜ்லாம் வச்சுருக்கோங்க, மலை ஏறுறதை தான் கொஞ்சம் யோசிக்கணும், கொஞ்சம் பொறுமையாக தான் பார்த்து போக முடியும், நார்மலாலாம் போக முடியாது. செட்டெல்லாம் ஃபஸ்ட்டுங்க இந்த மேப்பு ரூட்டு தெரியாமல் லலித்பூருக்கே போயிடலாம் போகுது அந்த ரூட்லேயே. இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு நம்மளை மலையேற விட்டுச்சே, லாரியே போகிறான். நம்ம என்னடா, ஓ
போங்க ஸ்லோவாக போவோம், ஃபாஸ்ட்டாலாம் போகக்கூடாதுங்க இந்த இடத்துலலாம். லக்கேஜ் அப்படி இருக்குது வெயிட் நம்மக்கிட்ட. RS 200 டூரிங் பண்ணுறோம். வாவ் சூப்பராக இருக்குங்க. டயர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் வந்து ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம். பட் டயர் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுனால தான் வந்து நான் வந்து இவ்வளோ ஸ்லோவாக ஓட்டுறேன். நான் என்னடா இது ஏதோ ஏரியாவே ஒரு மாதிரி இருக்குது, ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஆரம்பிக்குது. நான் நம்பல ஃபஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன், சும்மா என்ன வளைவு இருக்கும் போல இருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன், மலை ஏறி தாங்க இறங்குறோம். அப்படி தான் தெரிஞ்சுது. பாருங்க ஏறினே இருக்கும். லடாக் போகும்போது யாருன்னா இந்த ரூட்டில் போயிருப்பாங்கன்னா தெரியல, பட் நம்ம போகிறோம். பார்த்துக்கலாம், கீப் காம். எதாக இருந்தாலுமே நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். நோ டென்ஷன், நோ ஸ்ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் போகணுன்றது தான் இங்கே வந்ததே மெயின் ரீசன். நம்ம இதுலேயே வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்துக்கூடாது. ஸோ இதாக இருந்தாலும் கூலாக இருந்து ஹேண்டில் பண்ணணும். நம்மளுக்கு முக்கியமானது நம்மளை பார்த்துக்கணும், அதுக்கு மேலே சிம்பா நம்மளை பார்த்துப்பான். ஜஸ்ட் ட்ரஸ்ட் சிம்பா அண்ட் காட் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிம்பா. கடல் நம்பிக்கை யாருன்னா இல்லைன்னா வச்சுக்காதீங்க, எனக்கு கடல் நம்பிக்கை இருக்குது. பட் நான் அன்வான்டாக ரொம்ப இது பண்ண மாட்டேன். பட் என்ன சொல்கிறது, அது என்ன சொல்கிறது, ரொம்ப கண்மூடித்தனமாக இது பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. கடவுள் இருக்கார், அவ்வளோதான். ஏன்னா கடவுள் இல்லைன்னா வந்து நம்ம எல்லாம் இல்லையே, அது சில பேருக்கு புரியாது, அது எதுவும் பண்ண முடியாது. ஸோ கைஸ் இன்னும் பாருங்கள், கிலோமீட்டர் செமையாக பார்த்துட்டல. 97,499 கிலோமீட்டர், எக்ஸாக்டாக 97,500 கிலோமீட்டர் நம்ம ரீச் ஆக போகிறோம். நான் வண்டி வாங்கின புதுசுலலாம் எல்லாமே 111, 1000, அப்புறம் வந்து 10,000 தான் ஃபஸ்ட்டு. 10,000 கிலோமீட்டர் ரீச் ஆகிடுச்சுப்பா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, 50,000 1000 ரீச் ஆகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்கள், அப்பா என்றைக்குனா வந்து 1 lakh கிலோமீட்டர் தொடரும்போது நம்ம எப்படி இருக்கோம்ல, நம்ம வண்டி ஓடி இருக்குன்ட்டு அப்போ தான் யோசித்தேன். 2019 தான் எனக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுச்சு லடாக் போனோன்ட்டு. அதுக்கு முன்னாடி லடாக் தெரியும், பட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. பட் கோவிட் டைமில் தான் நிறைய வீடியோ போட ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் லடாக் போக ஆரம்பித்தாங்க. பட் அப்போ ஒரு பேஷனாக இது இந்த கண்டிப்பாக என்ன அப்படி என்ன இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போகணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வீடியோவில் பார்க்கறதுக்கே. அதை நேரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கொடுத்து வச்சுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அது நம்ம சிம்பாவில் போய், அதுவும் வந்து 1 lakh கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சிம்பா வந்து லடாக் போயிட்டு வந்துடணும். அதுதான் என்னோடய மெயின் டார்கெட்டே. ஸோ அது போயிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருக்கும். நம்ம நின்று பேசுவான் சிம்பா. 97,500 கிலோமீட்டருங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து மழை முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அப்பா கூல், ஐ திங்க் ஸோ. ஆமாங்க, ஸ்லோ ஆக்கிடுச்சுல. நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏறினா எப்படி மலை ஏறி இறங்குறதுன்றது வந்து ஸ்லோ ஆக்கி விட்டுரும் நம்மளை. நம்ம ரைடிங்கோட ஸ்பீடே வந்து ரொம்ப நார்மல் ஆக்கிடுச்சு. ஆமாம் சரி, ஓகே கைஸ், நான் வந்து பைபாஸ் பிடிச்சதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ், இப்போயே வந்து கொஞ்சம் பைபாஸ் மாதிரி தான் போயின்னு இருக்கு. ஸோ மழைலாம் இறங்கியாச்சு. இங்கே பாருங்களேன், அனுமன் சாமி இருக்காங்க. ஸோ வேண்டதான் வேண்டிக்கோங்க எல்லாரும், தெரிதா? ஸோ செம்ம ஹைட்டாக இருக்குல்ல அனுமன் கோயில்.